சென்னை தெற்கு மாவட்ட வேளச்சேரி மேற்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏடு போற்றும் எழுச்சிமிக்க முதல்வர் தளபதி அவருடைய பிறந்த நாள் வாழ்த்தரங்கம் திசை போற்றும் திராவிட ஆட்சி என்கிற தலைப்பில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் 178வது வட்ட மாமன்ற உறுப்பினர் பெருநகர சென்னை மாநகராட்சி நகரமைப்பு குழு தலைவர் அருமை நண்பர் வேளச்சேரி பாஸ்கர் அவர்களே, மேற்கு பகுதி கழகத்துடைய செயலாளர் சு சேகர் அவர்களே, விளையாட்டு மேம்பாட்டு அணியுடைய அமைப்பாளர் வே ஆனந்தம் நகரமன்ற உறுப்பினர் அவர்களே, பகுதி அவைத் தலைவர் பழனி அவர்களே, துணை செயலாளர் சங்கரன் அவர்களே, துணை செயலாளர் எழில்வாணன் அவர்களே, மைதிலி அவர்களே, பகுதி பொருளாளர் தில்லிகுமார் அவர்களே, மாவட்ட பிரதிநிதிகள் ரங்கா அவர்களே, சூர்யா மணிவண்ணன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய தரமண கோபி அவர்களே, தரமணி பார்த்திபன் அவர்களே, மதிவாணன் உள்ளிட்ட பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகளே, கழகத்தினுடைய முன்னணி நண்பர்களே, எனக்கு பின்னாலே சிறப்பானதொரு உரையை இன்றைக்கு இளைய சமுதாயத்துக்கு தேவையான உரையை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களவையின் கொறடா ஆருயிர் சகோதரர் ஆர் ராசா அவர்களே, தென் சென்னை மாவட்ட கழகத்தில் ஒரு புதிய வரலாற்றை படைத்துக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் என்னுடைய அருமை நண்பர் மாசு அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் போற்றுதலுக்குரிய சகோதரி முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் பாலவாக்கம் சோமு அவர்களே, அவைத்தலைவர் குணசேகரன் அவர்களே, பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே, பாலவாக்கம் மனோகரன் அவர்களே, பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் துரைராஜ் அவர்களே, பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே, பெருந்திரளாக கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த தரமணி பகுதியிலே நடைபெறுகிற இந்த விழாவில் நீண்ட இடைவெளிக்கு பின்னால் கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பை அருமை நண்பர் மாஸ் அவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். இந்த தரமணி உருவாக்கப்பட்ட நேரத்திலே
1970-72களிலே இந்த பகுதி எப்படி இருந்தது என்பது இன்றைக்கு இருக்கிற உங்களுக்கு தெரியாது. இருள் சூழ்ந்த இடமாக, தெருவிளக்கு கூட இல்லாத பகுதியாக இருந்த இந்த தரமணையில் அருகாமையிலே ஆலந்தூரில் இருக்கின்ற நாங்கள் எல்லாம் இந்த பகுதியிலே வந்து கழக கொடியேற்றி கழகத்தினுடைய மன்றங்களை அமைத்து இந்த பகுதியிலே அந்த காலத்தில் மிகவும் கோலோச்சிய ஒருத்தர் இருந்தார். அவர் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. அவர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்தவர். கழகத் தோழர்களுக்கெல்லாம் பல்வேறு இடையூறுகளை தந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற வேளச்சேரியில் இருக்கிற நம்முடைய செல்வராஜை போன்றவர்கள், பாளையத்தை போன்றவர்கள், தனசேகரன் போன்றவர்கள் எல்லாம் அப்பொழுது காவல் நிலையம் கூட இந்த ஊருக்கு எங்களுடைய பரங்கிமலை காவல் நிலையம்தான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் என்று சொல்லப்படுகிற சர்க்கிளில் வந்த ஒரு பகுதி. அப்படிப்பட்ட இந்த தரமணி இன்றைக்கு சிங்கார சென்னையை மிஞ்சுகிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தலைவர் கலைஞர் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இந்த டைடல் பார்க் வராமல் இருந்திருந்தால், இந்த சாலை அமைக்கப்படாமல் இருந்திருந்தால் இந்த கிராமத்தை விட மோசமாக இருந்திருக்கும். அதைத்தான் எனக்கு முன்னாலே பேசிய பகுதி செயலாளர் துர்ராஜ் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார். அதற்கு பின்னால் மாநகராட்சியாக உருவாகி குறிப்பாக நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் இந்த பகுதிக்கு வந்த பிறகுதான் வேளச்சேரி என்பதே தமிழ்நாட்டுக்கு தெரிந்தது. அதற்கு பிறகுதான் இந்த பகுதியெல்லாம் வளர்ச்சி அடைந்தது. ஆக இந்த பகுதி வளர்வதற்கும் வளர்ந்து கொண்டிருப்பதற்கும் காரணமாக இருந்த தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் இன்றைக்கு நாம் பிறந்த நாள் விழா நடத்தி கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக தென் சென்னை மாவட்ட கழகத்தின் சார்பில் 28ஆம் தேதி துவங்கி அதிலும் இந்தியாவே உற்று பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நம்முடைய மாசு அவர்கள் நடத்தி காட்டினார்கள். நான் கூட சொன்னேன், சென்டிமெண்டாக ராஜா ஒத்துக்கொள்ள மாட்டார், ஆனால் நான் அதில் நம்பிக்கை உள்ளவன். அந்த அடிப்படையில் நான் ஒரு கருத்தை சொன்னேன். YMCAவிலே மாசு அவர்கள் தளபதியினுடைய 70வது பிறந்த நாளை நடத்தி அந்த விழாவிலே இந்தியாவிலே இருக்கிற அத்தனை எதிர்க்கட்சி தலைவர்களையும் ஒரே மேடையிலே அழைத்து வந்து உட்கார வைத்ததுதான் இந்தியாவிலேயே ஒரு மாற்று ஏற்பாடு செய்வதற்கு அவருடைய பிறந்த நாள் 70வது பிறந்த நாள் அமைந்தது.
அந்த கூட்டத்திலே தான் தளபதி பேசுகிற போது சொன்னார், 23ஆம் ஆண்டு காரணம் 24ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல். அப்பொழுது அவருடைய பிறந்த நாள் விழா வருகிற நேரத்தில் நோட்டிபிகேஷனே வந்துவிடும். ஆகவே பிறந்த நாள் விழா நடத்த முடியாது என்கிற சூழ்நிலை இருந்த காரணத்தினால் 23ஆம் ஆண்டே நடைபெற்ற அவருடைய பிறந்த நாள் விழாவிலே ஒரு கோரிக்கையை நமக்கெல்லாம் வைத்தார். சென்ற 19ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 39 இடங்களிலே வெற்றி பெற்றோம். ஆனால் 24இல் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற 40க்கு 40 வென்று காட்ட வேண்டும். இதுவே என்னுடைய பிறந்த நாள் பரிசாக நீங்கள் தருவ அமையும் என்று அந்த கூட்டத்திலே சொன்னார். அதே போல 2024 தேர்தலிலே 40க்கு 40 வென்று காட்டு இந்தியாவிலே ஒரு சரித்திரத்தை படைத்தோம். அடுத்து 72வது பிறந்தநாள் விழாவை அன்றைக்கு 70வது பிறந்த நாளை 40க்கு 40 நாம் வெற்றி பெறுவதற்காக காரணமாக அமைந்த அதே மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மாசு அவர்கள் மற்றொரு ஒய்எம்சிஏவிலே பெருங்குடி கொட்டிவாக்கம் பகுதியில் இருக்கிற ஒய்எம்சிஏவிலே அமைத்து ஏறத்தாழ 27 பேர் அந்த கூட்டத்தில் பேசி அந்த கூட்டத்திலே தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்ட அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற வகையிலே நான் சென்டிமெண்டலாக சொல்கிறேன். அடுத்த ஆண்டு தேர்தல் இந்நேரம் இந்த மாதம் இந்த தேதிக்குள் நோட்டிபிகேஷன் வந்துடும். மார்ச் மாதத்திலேயே சட்டமன்ற தேர்தலுக்குரிய நோட்டிபிகேஷன் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து விடும். ஆக 40க்கு 40 நாம் வென்று காட்டியதைப் போல இந்த முறை நம்முடைய கொட்டிவாக்கத்தில் நடைபெற்ற 72வது பிறந்த நாளில் தலைவருக்கு அவருடைய கோரிக்கை ஏற்று இந்த முறை நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலே 222 தொகுதிகளும் வெற்றி பெற்று காட்டுவோம் என்று சொல்லிவிட்டு நான் சொன்னேன். அப்படி வெற்றி பெற்று முடிந்தவுடன் மாசுதான் ஏற்பாடு செய்வார். 26ஆம் ஆண்டிலே 7வது முறையாக திமுக ஆட்சி அமைந்து நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் 2வது முறையாக ஆட்சி பீடத்தில் அமர்கிற போது அதற்குரிய வாக்காளருக்கு நன்றி தெரிவிப்பு கூட்டமும் பாராட்டு கூட்டமும் மாசுதான் நடத்த வேண்டும் என்கிற உணர்வோடு இன்றைக்கு நான் என்னுடைய உரையை நிகழ்த்த விரும்புகிறேன். காரணம், நல்ல மனதோடு விழாக்கள் நடக்கிறது. மக்கள் மிக மகிழ்ச்சியோடு இங்கே மாசு சுட்டி காட்டியதை போல தமிழ்நாடு பூராவிலும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் எந்த வகையிலே நமக்கு வாக்களித்தார்கள் என்பதை விரிவாக சொல்ல வேண்டுமானால் இங்கே வந்திருக்கிற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். நானும் 1962 இருந்து தேர்தல் பணியாற்றிருக்கிறேன். இந்த தொகுதி ஒரு காலத்திலே எம்ஜிஆர் தொகுதியாக இருந்த நேரத்திலேயே பரங்கிமலை தொகுதிக்கு உட்பட்டதுதான் இந்த பகுதி. அப்பொழுது எம்ஜிஆருக்கு நான் ஏஜென்ட்டாக இருந்தவன், எம்ஜிஆருக்காக பேசியவன் என்பதெல்லாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல நண்பர்களுக்கு தெரியும். ஆக அன்று தொட்டு இன்று வரை தேர்தலிலே பணியாற்றுகிற போது இருந்ததை விட இந்த தேர்தலிலே ராஜா அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். பொதுவாக தேர்தல் நேரங்களிலே வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதல்ல, பூத் செலவுக்காக வேட்பாளர் மட்டுமல்ல கட்சியை கொடுக்கும் ஒரு செய்தியை நம்முடைய ராஜா சொன்னார். அவர் ஏறத்தாழ 23 ஆண்டுகளுக்கு மேக நாடாளுமன்றத்தில் இருக்கிறார். 96 இருந்து தொடர்ந்து பாராளுமன்றத்திற்கு போட்டியிடுகிறார். இதே நீலகிரி தொகுதியிலே 2009 இருந்து நிற்கிறார். அந்த தொகுதியிலே இந்த முறை அவர் சொன்னார், தேர்தலுக்கு முன்பாக பூத் செலவுக்கு காசு கொடுத்த போது அருந்ததிய மக்கள் வாழுகிற, குறிப்பாக
பெண்கள் இருக்கிற பகுதியில் பணம் கொடுத்த போது அந்த பெண்கள் சொன்னார்களாம், எதற்கு எங்களுக்கு பணம் கொடுக்கிறீர்கள்? அந்த மகராசன் தான் மாதா மாதம் 1000 ரூபாய் பேங்கிலே போடுகிறாரே என்று சொன்னார்கள் என்று என்னிடத்திலே சொன்னபோது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது மட்டுமல்ல, இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். காரணம், எந்த தேர்தல் என்றாலும் பூத் செலவுக்கு என்று கொடுக்கிற பணத்தை வேண்டாம் என்று யாரும் நிராகரிக்க மாட்டார்கள். ஆனால் தளபதிக்காக ஓட்டு போடுவதற்கு தயாராகி விட்டோம் என்று சொல்லுகிற மனப்பக்குவம் தாய்மார்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், இந்த மாற்றம் ஏற்படுத்தி விட்டால் அதை அவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியாது. ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம், பெண்கள் அதிகமாக இந்த கூட்டத்தில் இருக்கிற காரணத்தினால் ஒரு நல்லதை, ஒரு காரியத்தை பெண்களுக்கு செய்தால் எவ்வளவு நன்றியோடு விசுவாசமாக இருப்பார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை நான் நேரடியாகவே கலைஞரோடு கண்டேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், 1976 ஆட்சி கலைக்கப்பட்ட போது கலைஞரோடு இருந்த மந்திரிகள் எல்லாம் கூட பாதி பேர் போயிட்டான். போனவன் அவனும் சொல்வதில்லை, தப்பு இல்லை, அதை பற்றி நான் கவலைப்படுவதும் இல்லை. அதே போல எம்பியாக இருந்தவர்கள் போய்விட்டார்கள். பதவியிலே இருந்தவன் பல பேர் ஓடிவிட்டான். ஏன்? அவருக்கு கார் ஓட்டியாக இருந்தவன் கூட கார் சுவாவியை வைத்துவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிட்டார்கள். டிரைவர் கூட இல்லாத ஒரு நிலையிலே தலைவர் அன்றைக்கு நிறுத்தப்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் அவருக்கு உறுதுணையாக நின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, இதே வேளச்சேரியில் இருக்கிற தனசேகரன், நான் மற்றும் போன்ற நம்முடைய தோழர்கள் 12 பேர் வேலூர் சிறையிலே ஒன்றாக ஜெயிலில் இருந்தோம். எமர்ஜென்சி நேரத்தில் எமர்ஜென்சி முடிந்து வெளியே வந்தவுடன் அதுவரையிலே டிஆர் பாலு தலைவரோடு போய் கொண்டிருந்தவர், அவரையும் கைது செய்ய தயாராகிவிட்ட நிலையில் கலைஞர் அவர்கள் சிறையிலே இருந்து வெளியே வந்த என்னை அழைத்து, நாளை முதல் பாலு போயிடுவாங்க, அடுத்து நீ தான் வரணும் என்று சொன்னார். அன்று முதல் எமர்ஜென்சி முடிக்கிற வரை கலைஞரோடு இருந்தவன் என்பதை, அவருக்கு துணையாக நின்றவன் என்பதை இந்த பகுதியில் இருக்கிற நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அந்த ஒரு வருட காலம் பல அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டது. குறிப்பாக ஜூன் மாதம் 3ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளுக்கு முன்பாக ஜூன் 1ஆம் தேதி புரசொலியிலே ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை சென்சார் அதிகாரிகள், அந்த கடிதத்திலே அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள் அண்ணாவுக்கும் அவருக்கும் இருந்த தொடர்பை மட்டும்தான் எழுதினார், வேறு எதையும் அதில் எழுதவில்லை. ஆனால் எமர்ஜென்சி நேரத்தில் ஒரு மேல்ஜாதிக்கார சென்சார் அதிகாரி உட்கார்ந்து கொண்டு முரசொலிக்கு கடிதம் எழுதி அனுப்பிய அந்த கடிதத்தை எந்த கலைஞர் அவருடைய வசனத்தை பேசித்தான் இந்த நாட்டிலே எம்ஜிஆரும் சிவாஜியும் நாட்டுக்கு அறிமுகமானார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அவர் வசனம் பேசிதான் பல பேர் அரசியல் தலைவர்களாகவே ஆனார்கள். ஆனால் அவர் எழுதிய அந்த கடிதத்தை தமிழே தெரியாத வடநாட்டிலே இருந்த ஒரு சென்சார் அதிகாரி உடன்பிறப்பே என்கிற வார்த்தையும் அன்பன் மூக்கா என்ற 2 வார்த்தையை தவிர மொத்தத்தை அடிச்சு அமைச்சிட்டான். இரவு 11 மணி அளவிலே சென்சார் அலுவலகத்திலிருந்து வந்த இந்த கடிதத்தை பார்த்த கலைஞர் ஆத்திரமுட்டு அவரே முரசொலிக்கு போய் பிட் நோட்டீஸை தயார் செய்து கொண்டு இரவு 10 மணிக்கு, 11 மணிக்கு தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொண்டு, வழக்கமாக நான் கோபாலபுரத்திற்கு காலை 9 மணிக்குத்தான் செல்வேன், ஆனால் அன்றைக்கு காலையில் 8 மணிக்கெல்லாம் நீ வந்துடுறியா என்று ஃபோனில் சொன்னார். ஆனால் எதற்காக என்று சொல்லவில்லை. அதுதான் கலைஞர். சொன்னால் டெலிஃபோனை டைப் பண்ணி அதுக்கு முன்னாடி நான் தூக்கிட்டு போயிடுவான். ஆகவே அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு போகிற போது அவருடைய அம்பாசிடர் காரில் முன் சீட்டில் அவருக்கு பக்கத்திலே நான், எனக்கு பக்கத்திலே டிரைவர், பின்னாடி ஒரு 5 பேர் ஏற்றிக்கொண்டு அண்ணா சாலை வழியாக சஃபாயர் தேட்டர் அப்பொழுது இருந்தது, அதில் இருந்து அண்ணா சாலை வரை அவரே பிட் நோட்டீஸை கொடுத்து வந்து அண்ணா சாலை சிலைக்கு எதிரிலே நின்று கொண்டு சென்சார் அதிகாரிகள் எடுத்து
1 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். ஜூன் மாதம் எப்படி வெயில் காயும் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். வேர்த்து விறுவித்து 1 மணி நேரம் அந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்டவுடன் கலைஞரையும் என்னையும் எங்களோடு சேர்ந்து ஒரு 4-5 பேரை கைது செய்து பக்கத்திலே இருக்கிற D1 காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஒரு சேர்ல கூட உட்கார வைக்கல. 7 வருடம் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர், பல பேருக்கு பதவி கொடுத்தவர், ஒரு பெஞ்சில் உட்கார வச்சாங்க. அதை பற்றி கவலைப்படவில்லை. கலைஞர் உட்கார்ந்தார். அவரால் பதவி பெற்ற உயர் அதிகாரிகள் எல்லாம் வருகிறார்கள். கமிஷனர் வருகிறார், ஐஜி வருகிறார், டிஐஜி வருகிறார், பல பேர் வருகிறார்கள். ஆனால் தலைவர் கலைஞர் பெஞ்சிலே உட்காருகிற பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. அப்பொழுதுதான் கலைஞர் சொன்னார், ஒவ்வொருவருக்கும் என்ன காரணத்துக்காக அந்த பதவி போட்டேன் என்ற காரணத்தை என்னிடத்திலே சொன்னார். சென்னை கமிஷனராக செந்தாமரை என்று ஒருவர் இருந்தார். அதற்கு முன்னால் அந்த சமுதாயத்தை சார்ந்த யாருமே கமிஷனராக வரவில்லை. அவர்தான் முதலாக இந்த பகுதி தரமணி என்கிற காரணத்தினால் சொல்கிறேன், செந்தாமரை என்கிற யாதவர் முதலாக சென்னை மாநகரத்துடைய கமிஷனராக தலைவர் கலைஞர் நியமித்தார். காரணம், அங்கே ஒரு பார்ப்பனன் வந்து உட்கார்ந்து விடக்கூடாது என்பதற்காக நான் தான் இவனுக்கு போட்டேன். அடுத்து இன்னொரு அதிகாரி ராமானுஜம் என்று வந்தார். அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். அவருக்கு கொடுத்த காரணத்தையும் சொல்லிவிட்டு அப்பொழுதுதான் சொன்னார், என்னால் பதவி பெற்றவன்னா திரும்பி போயிட்டே இருக்கிறான், பார்க்க கூட இல்லை என்றார். அந்த நேரத்திலே அருமை தோழர்களே, என் வாழ்நாளில் என்றைக்கு நான் இதை மறக்க மாட்டேன். ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு உமன் கான்ஸ்டபிள் காக்கி சட்டையோடு வந்து வேர்த்து விறுவிறுத்திருக்கிற கலைஞரிடத்தில் ஒரு கப்பன் சாசரிலே காஃபியை கொடுத்தது. தலைவர் அந்த பெண்ணை உத்து பார்த்து விட்டு, ஏம்மா அவன் வேலைக்கு நாளைக்கு ஏதாவது ஆபத்து வந்து விட போகிறது என்று சொன்னபோது அந்த பெண் என்ன சொன்னது தெரியுமா? இந்த காக்கி சட்டை நீங்கள் கொடுத்தது உங்களுக்கு காப்பி வாங்கி கொடுக்கிற காரணத்தினால் இந்த பதவி போனால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று பெரிய பெரிய அதிகாரி இருக்கிற போது கூட ஒரு சாதாரண நிலையில் இருந்த உமன் கான்ஸ்டபிள் சொன்னபோது அப்போதான் கலைஞர் சொன்னார், நான் டைரக்டாக இந்த பொண்ணு கொடுக்கலையா, நான் போட்ட உத்தரவால் கலைஞர் தான் முதல்ல உமன் போலீஸ் என்ற ஒன்றை சென்னையிலே தமிழ்நாட்டில் உருவாக்கி காட்டினார். அந்த 25 பேர்ல அது ஒன்று. அந்த பதவி பெற்ற அந்த பெண் கொடுத்தவுடன் அந்த காப்பியை குடித்து விட்டு கலைஞர் சொன்னார், இதுதான் ஏன் பெண் உள்ளம், என்றோ செய்தோம் இன்றைக்கு கை கொடுக்கிறது என்று சொன்னார். ஆக இதிலிருந்து தெரிகிறதா 1000 ரூபாய் தளபதி மு.க. ஸ்டாலின் ஏன் தாய்மார்களுக்கு கொடுத்தார் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பெண்களுக்கு ஒன்றை செய்த, அதே போல அவருக்கு காப்பி எமர்ஜென்சியில் வாங்கி கொடுத்தது மட்டுமல்ல, கலைஞருக்கு மெரினாவிலே இடம் கொடுக்க முடியாது என்று சொன்னானே, அல்பைக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலே கொடைபிடிக்கிற எடப்பாடி ஆன மரியாதை விட்டு தளபதி குடும்பத்தோடு போய் எடப்பாடி இடத்துல ஒரு 6 அடி இடம் மெரினாவிலே கேட்டார். கொடுக்க மறுத்தார்கள். எந்த தலைவருக்கு? எல்லோருக்கும் மணிமண்டபம் கட்டியவர். ஏன்? எம்ஜிஆருக்கே நினைவிடத்தை முதலில் கட்டி கொடுத்தவரே நம்முடைய தலைவர் கலைஞர் தான் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பல பேர் அதை மறந்துட்டான். எம்ஜிஆர் செத்தவன்னு கொண்டு போய் அவரை புதைச்சானுங்களே தவிர அன்னோடு அதிமுக மறந்துட்டானுங்க. ஒரு பக்கம் ஜா ஒரு பக்கம் ஜே என்று 2 பேரும் சண்டை போட்டுக்கொண்டு எம்ஜிஆரை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அனாதையாக விட்டு விட்டார்கள். 89 தலைவர் கலைஞர் முதலமைச்சரானவுடன் தான் தன்னுடைய 40 ஆண்டு கால நண்பருக்கு 40 லட்சம் ரூபாய் ஒரு நிதி ஒதுக்கி எம்ஜிஆருக்கே சமாதி கெடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். அவருக்கு 6 அடி இடம் கொடுக்க முடியாது என்று எடப்பாடி மறுத்தார். தொங்கிய தலையோடு தளபதி வந்தார். ராஜா நான் போன்றவர்கள் எல்லாம் இருந்த நேரத்தில் அவர் சொன்னபோது உடனடியாக
நாங்களெல்லாம் வழக்கறிஞர்கள். ஆனால் அதை பற்றி விவரிக்க நேரமில்லை. முதலில் கலைஞர் அவர்கள் அண்ணா சதுக்கத்திலே பக்கத்திலே அவர் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று என்னிடத்திலும் எல்கணேசனிடத்திலும் தான் 1976 எமர்ஜென்சி நேரத்திலே சொன்னார். ஒவ்வொரு நாளும் அண்ணா சதுக்கத்தை தாண்டி முரசொலி மாறனையும் தளபதி மு.க. ஸ்டாலினையும் சிறைச்சாலைக்கு சென்று பார்க்கிற போது, அண்ணா சிலை தாண்டுகிற போது ஒவ்வொரு நாளும் கலைஞரை அண்ணானுடைய சதுக்கத்தை கும்பிட்டு கொண்டே போவார். திடீரென்று ஒரு நாள் எங்களை திரும்பி பார்த்து, ஏன் அண்ணாவை இங்கே அடக்கம் செய்தோம் என்று உனக்கு தெரியுமா என்று எல்ஜியை கேட்டார். எல்ஜி தெரியாது என்றார். என்னை கேட்டார். எல்ஜிக்கே தெரியாத போது எனக்கு எப்படி தெரியும்? ஆகவே தெரியாது என்று சொன்னேன். அப்பொழுதுதான் கலைஞர் சொன்னார், இன்றைக்கு இருப்பதை போல அந்த காலத்தில் திமுக தலைவர்களுக்கு யாருக்குமே சொந்த வீடு கிடையாது. அண்ணா உள்ளிட்ட தலைவர்களுக்கு சென்னையிலே அப்பொழுது சொந்த வீடு கிடையாது. ஆனால் சென்னையிலே முதலில் இன்றைக்கு இருக்கிற கோபாலபுரம் வீட்டில் காரோடு வாழ்ந்த ஒரே தலைவர் கலைஞர் தான். அண்ணா கே.ஆர். ராமசாமி தான் வருவார். பேராசிரியருடைய மாமனார் வீட்டிலே தான் வெள்ளாள தெருவில் தங்குவார். அப்படிப்பட்ட நேரத்தில் பெரிய இடங்கள் இல்லை, கட்சிக்கு சொந்த இடம் கிடையாது, சின்ன அறிவகம் தான். ஆகவே அண்ணா என்ன செய்வாராம், இரவு 10 மணிக்கு மேல் மூத்த தலைவர்களை எல்லாம் கடற்கரைக்கு வர சொல்லுவாராம். அண்ணா அவர்கள் நாவலரை, கலைஞரை, பேராசிரியரை, என்வியனை, மதியழகனை, இப்படி ஏவிபி ஆசத்தம்பி போன்ற சத்தியவாணி முத்து தவிர, காரணம் அந்த அம்மா பெண்ணாக இருந்த காரணத்தினால் 10 மணிக்கு மேல் கடற்கரைக்கு வந்துவிட்டு அவங்க வீட்டுக்கு போக முடியாத அன்னைக்கு சென்னை எப்படி இருந்தது என்றால் பல பேருக்கு இப்போ தெரியாது. 9 மணிக்கு மேலே பஸ்ஸே இருக்காது, ஆட்டோலாம் இப்போ கிடையவே கிடையாது, டாக்ஸியும் கிடையாது, ஆட்டோவும் கிடையாது, கை ரிக்ஷா தான் அன்னைக்கு சென்னையில். அப்படிப்பட்ட சென்னையில் முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பதற்கு கடற்கரையில் கூடுவார்களாம். திராவிட நாடு கொள்கையை கைவிடுவதற்காக முக்கியமான முடிவு எடுப்பதற்கு இரவு 10 மணிக்கு கூடிய கூட்டம் அடுத்த நாள் காலை 7 மணி வரை கடற்கரையில் நடைபெற்றதாம். அதற்கு பிறகுதான் அந்த முடிவு எடுத்தார்களாம். அப்படி சொல்லிவிட்டு சொன்னார், பல முக்கிய முடிவுகளை அண்ணா எந்த இடத்திலே இருந்து எடுத்தாரோ அந்த இடத்திலே தான் அவர் அடக்கம் செய்ய வேண்டும் என்று நானும் நாவலரும் முடிவு செய்து அண்ணாவை இந்த இடத்திலே அடக்கம் செய்தோம் என்ற ஒரு வரலாறை கலைஞரின் இடத்திலே சொல்லிவிட்டு அதோடு நின்றிருந்தார். பரவாயில்லை. அடுத்து சொன்னார், நான் செத்தாலும் நீங்கள் அங்கே தான் அடக்கம் பண்ணோன்னு சொன்னார். நான் பதறி போய் தலைவரிடத்தில் கேட்டேன், ஏனென்றா இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள், உங்களுக்கு என்ன வயதாகி விட்டதா? இதை அவர் சொல்லுகிற போது அவருக்கு வயது 52. அப்பொழுதுதான் சொன்னார், நெருப்புன்னா நாக்கு சுற்றுமாயா, சொல்லி வைக்கிறேன், என்றைக்காவது ஒரு நாள் அப்படி ஒரு நிலை வருகிற போது நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக எப்பொழுது 76லேயே சொன்னார். அவர் எந்த நேரத்திலே சொன்னாரோ, அவர் மறைந்தவுடன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த வழக்கை நீதிமன்றத்திலே நானே தொடர வேண்டும் என்று சொன்னார். அந்த வழக்கை தொடர்ந்து தளபதி அவருடைய ஆணை ஏற்று தலைவர் கலைஞருக்கு 6 அடி இடத்தை சென்னையிலே நீதிமன்றத்தின் வாயிலாக பெற்றுக் கொடுத்தோம். நல்ல வேளையாக அந்த நீதிபதி இதுவா இருந்திருந்தா சத்தியமா கிடைச்சிருக்காது. நல்ல வேளையாக அவர் நம்மவர். அதற்கு மேல் நான் உள்ளே போக விரும்பவில்லை. அப்போது அந்த நீதிபதி இரவு 11 மணிக்கு சொன்னார், எப்படியாவது போய் இந்த ரிட் பெட்டிஷனை நீங்கள் ஹைகோர்ட்டில் நம்பர் பண்ணி கொண்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து விட்டால் வழக்கை நான் இரவே விசாரிக்கிறேன் என்று நல்ல உள்ளத்தோடு சொன்னார். பதறிப்போய் ஓடோடி போய் தேடிய நேரத்தில் அந்த நம்பரிங் கிளார்க் மண்ணடியில் இருக்கிற ஒரு பெண் என்று தெரிந்த பிறகு சேகர்பாபு உதவியோடு அவருடைய அலுவலகத்தில் இருந்து வீட்டை தேடி கண்டுபிடித்து அந்த அம்மையாரை அழைத்த நேரத்தில் இன்றைக்கு நினைக்கிற போது கூட உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. நைட்டி ட்ரெஸ்ல இருந்த அம்மா ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு, கணவனிடத்திலும் சொல்லவில்லை, அன்றைக்கு கலைஞர் மறைந்த நேரத்தில் சென்னை நகரம் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும், மயான அமைதி, நடமாட்டமே இல்லை. 11 மணிக்கு ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு ஹைகோர்ட்டில் வந்து
நம்பர் பண்ணி கொடுத்து அந்த அம்மையாரை நாங்கள் நன்றி என்ன சொன்னபோது அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா? நன்றின்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தாதீர்கள், இந்த சீட்டில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொன்னார். கலைஞர் போட்ட பிச்சை என்று சொன்னது. அதை காப்பி வாங்கி கொடுத்ததும் ஒரு பெண், இடம் வாங்கி கொடுவதற்கு நம்பர் பண்ணி கொடுத்ததும் ஒரு பெண். ஆக ஒரு காரியத்தை பெண்களுக்கு செய்தால் வாழ்நாள் பூராவிலும் மறக்க மாட்டார்கள் என்பதற்குரிய அடையாளம்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவு. எங்கு பார்த்தாலும் மக்கள் கூடுகிறார்கள். தளபதியை வரவேற்க அப்பா என்று அழைக்கிறார்கள். அப்பா என்று அழைப்பதை பார்த்து அப்பம் பேர் தெரியாதவனா கவலைப்படுறான். அது இருக்கிற அதுக்கு மேல் நான் போக விரும்பல. ராஜா வச்சின்னு பேசல. நான் பேசணும்னா பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சுன்னா தாங்க மாட்டேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியோ எங்களை பற்றியோ பேசுவதற்கு எவனுக்கும் யோகியதை கிடையாது. ஒருவன் கூட இங்கே வந்து பேசிவிட்டு போனான். அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற செங்கலை எல்லாம் புடுங்கிடுவான். நான் அடுத்த நாளே சொன்னேன், ஒரு புல்ல கூட உங்களால் பிடுங்க முடியாது. காரணம், அங்கே இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டனுடைய ரத்தத்திலே தோய்த்து எடுக்கப்பட்ட செங்கல். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திற்கு இன்றைக்கு சவால் விடலாம், பேசலாம் என்று கருதுவார்களே. ஆனால் நேரமில்லாத காரணத்தினால் நான் சுருக்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நன்றாக இருக்கிறார்கள், சிறப்பாக இருக்கிறார்கள். குறிப்பாக வர இருக்கிற நாடாளுமன்ற கூட்டத்திலே நம்முடைய ராஜா அவர்களும் தமிழச்சி தங்கபாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் இந்த டீலிமிட்டேஷனை பற்றி சிறப்பாக உரையாற்றிருக்கிறார்கள். நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு தொகுதி வரையறுங்கிற பெயரில் என்னென்ன ஆபத்தெல்லாம் வர இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். 5ஆம் தேதி கூட்டத்தை கூட்டினார். ஏறத்தாழ 63 கட்சிகளிலே 58 கட்சிகள் கலந்து கொண்டது. காலை 10 மணிக்கு துவங்கிய கூட்டம் பகல் 2:30 மணி வரை முதலமைச்சர் நாற்காலியிலே வந்து உட்கார்ந்தவர். மற்ற தலைவர்கள் எல்லாம் இடையிடையே நான் உள்ளிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்தோம். ஆனால் தளபதி ஒருவர் தான் ஒரு நிமிடம் கூட வெளியேறாமல் 10:30 மணியிலே இருந்து 10 மணியிலே இருந்து 2:30 மணி வரையிலே உட்கார்ந்திருந்தார். முதலிலே நான் பேசினேன், என்னை அடுத்து ஜெயக்குமார் பேசினார். பேசுகிற போது அவர் ஒரு திருத்தத்தை சொன்னார். ஏனென்று சொன்னால், உள்ள ஒன்று பேசுறது வெளியில் ஒரு பேசுறது என்பது பித்தலாட்டம் என்பது அதுக்கு அர்த்தம். ஜெயக்குமார் பேசுகிற போது உள்ளே ஒரு திருத்தத்தை சொன்னவுடன் தலைவர் உடனே சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு அந்த அமெண்ட்மெண்ட்டோட கொண்டாங்கன்னு சொல்லி படித்து காட்டி அத்தனை 58 கட்சியும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டு நம்மை விமர்சிக்கிற அத்தனை பேரும் தளபதிக்கு பின்னால் கை கொடுத்து நிற்போம் என்று அனைவரும் உறுதியாக நின்றார்கள். ஆனால் ஜெயக்குமார் வெளில வந்து சொல்றாரு, நாடகம் ஆடினான். நான் அந்த ஜெயக்குமாரை கேட்கிறேன், நாங்கள் நடத்தியது நாடகம் என்று சொன்னால் 4 மணி நேரம் உட்காந்து 2 முறை கொடுத்த ஸ்நாக்கையும் சாப்பிட்டுட்டு வெளியிலே வந்து நாடகம் ஆடினார்கள் என்று சொன்னார். அந்த நாடகத்தில் பங்கேற்ற நீ வில்ல வேட்டம் போட்டியா காமெடி வேஷம் போட்டியா என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஆக நம்மை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாத சக்திகள் நமக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எதையோ செய்கிறார்கள். இன்றைக்கு கூட அமித்ஷா அவுத்து விட்டு போயிருக்கார் ஒரு பொய்ய. அதுக்கு ராஜா அவருக்கே உரிய பாணியிலே சொல்வார். தமிழ்நாட்டிலே மெடிக்கல் படிப்புகளுக்கு தமிழிலே எந்த முயற்சியை நம்ம எடுக்கலையா? நான் மாசிடத்தில் கேட்டேன். பலவர் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மெடிக்கல்ல இருக்கின்ற அண்ட் சயின்ஸ் புக்ஸ்கள் அத்தனையும் தமிழிலே மொழிபெயர்ப்பதற்கு முதலில் நடவடிக்கை எடுத்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி தான் என்று அவர் பெருமைப்பட சொன்னார். ஆக இப்படி மக்கள் மத்தியிலே திருட்டுத்தனமாக பொய் சொல், அதுவும் தமிழச்சி அந்த மாதிரி பேர் என்ன தமிழிசையா தமிழச்சி தான் மனசில் இருக்குது, தமிழிசை வாழ்க்கை வரல. அந்த தமிழிசை இன்னைக்கு போய் கையெழுத்து வாங்குது மும்மொழி கொள்கைக்கு. அந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழிசைக்கு நேரடியாகவே கேட்கிறேன், உண்மையிலேயே உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால்
இதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. உனக்கு MBBS சீட் என்ன உன் தகுதியின் அடிப்படையில் கிடைச்சதா? நீ டாக்டர் தமிழிசைன்னு போட்டுக்கிறிய. இந்த டாக்டர் தமிழிசைன்ற பட்டத்தை உனக்கு வாங்கி கொடுத்த தலைவன் என் தானை தலைவர் கலைஞர் என்பதை மறந்து விடுகிறார். எந்த கோட்டால வந்த? தமிழ் அறிஞர்கள் கோட்டா. உங்க அப்பா குமரி ஆனந்தன் இருக்கிறாரே, அவர் ஒரு தமிழ் அறிஞர். அவர் பெத்த மகள் என்கிற காரணத்தினால் அந்த கோட்டாவிலே MBBS சீட்டு வாங்கி படித்து விட்டு எந்த தமிழுக்கு தமிழை படித்து தமிழறிஞர் மகன் கோட்டாவிலே மெடிக்கல் சீட்டை வாங்கி டாக்டர் பட்டம் வாங்கி கொண்டு இன்றைக்கு இருமொழி கொள்கைக்கு எதிர்ப்பாக கையெழுத்து வாங்குகிறார். இந்த நாடு காரு துப்பாது. அதாவது காப்பி வாங்கி கொடுக்கிற பொம்பளைங்களும் இருக்கிறாங்க, கலைஞருக்கு இடம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஸ்டாம்ப் போட்டுறதுக்கு அந்த மாதிரி பெண்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பெண்கள் அவரால் பெற்ற சீட்டை இன்றைக்கு வாங்கி கொண்டு கையெழுத்து வாங்குகிறார். தாய்மார்களே, வருங்கால சமுதாயம் உங்கள் கையிலே தான் இருக்கிறது. இந்த இருமொழி கொள்கையால் என்னென்ன பலன் பெற்றோம் என்பதை பேச வேண்டும் என்றால் ராஜா மிக தெளிவாக அதை சொல்வார். உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்குற சுந்தர் பிச்சை இந்த தமிழ்நாட்டில் இருந்து போனவன் தான். அமெரிக்காவில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் தமிழ்நாட்டிலே இருமொழி கொள்கை உள்ள தமிழ்நாட்டிலே படித்து புட்டு போனவன் தான் அமெரிக்காவிலே சம்பளம் அதிகமாக வாங்குறான், கனடாவிலே வாங்குகிறான். நான் அமித்ஷாவுக்கு சொல்கிறேன், இப்ப ட்ரம்ப் போட்டிருக்கிறார உத்தரவு, இங்கிலீஷ் படிச்ச மட்டும்தான் இங்க இருக்கணும்னு. உங்க கதெல்லாம் இப்போ தெரிய போகுது. ஹிந்தி படிச்சவன் பூரா வெளியே அனுப்ப போறான். தமிழ்நாட்டிலே படித்து விட்டு போன அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை பேரும் நிமிர்ந்து வாழ போகிறார்கள். காரணம், ஆங்கிலத்தை படித்து விட்டு போனதால். நம்மள மாதிரி இங்கிலீஷ் பேசுற நாட்டிலே இல்லை. நாங்களாம் பார்லிமெண்ட்ல இருக்கிறோம். அங்க MA படிச்சிருப்பான், PhD கூட படிச்சிருப்பான். நம்ம தமிழிச்சி பேசுற இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட அவனால் பேச முடியாது. ராஜா பேசுற இங்கிலீஷ்ல அவனால் பேச முடியாது. இப்போ நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு நிதி அமைச்சராக இருக்குதுன்னு சொன்னா அது என்ன பெரிய எக்கானமிஸ்ட்ன்றதுக்காக கொடுத்தாங்க? பொருளாதார மேதை என்பதற்காக கொடுத்தாங்களா? இல்லை. கமாண்ட் ஓவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிற பிஜேபியில் இருக்கிற தகுதி படைத்த ஒரே ஆள் நம்ம ஊர் நிர்மலா சீதாராமன் தான். அது கூட இருமொழி கொள்கை இருந்த இந்த மாநிலத்தில் படிச்சு போனதுனால தான். ஒரு ப. சிதம்பரத்திற்கும் ஒரு அபிஷேக் சின்விக்கும் எதிர்கட்சி ஆங்கில புலமையோடு பேசுகிறவர்களுக்கு பதில் சொல்லத்தில் பிஜேபியில் இருக்கிற எவனுக்கும் அந்த இங்கிலீஷ் இல்லை. அதுக்காக வச்சுட்டு இன்றைக்கு நிர்மலா சீதாராமனை குப்பை கொட்டி கொண்டிருக்கிறார்கள். அது இன்னும் ரொம்ப குதிக்குது. அதையெல்லாம் பாராளுமன்றத்தில் அவர் பார்த்துக் கொள்வார்கள். ஆகவே நாடு நன்றாக இருக்கிறது. கலைஞர் தளபதியினுடைய ஆட்சியும் அவருடைய சொல்லுகிற கொள்கையும் ஏற்று வருகிற 12ஆம் தேதி மாவட்ட தலைநகரிலே தளபதி அவர்கள் இந்த டீலிமிட்டேஷனை விளக்கி சர்வ கட்சியினர் எடுத்த முடிவை எடுத்து விளக்குகிற கூட்டம் 12ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டங்களையும் நம்முடைய பாசு அவர்கள் சரியான இடத்தில் நடத்தி மக்கள் மத்தியில் எழுச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு தளபதி வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.